விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதி வாக்குப்பதிவின் போது வரிசையில் நின்றிருந்த பெண்ணை முன்னாள் கணவன் கத்தியால் குத்திய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்பை மீறி வாக்குச்சாவடி மையத்தில் அரங்கேறிய கொலை முயற்சி சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் 49 வயதான கனிமொழி. இவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவை ஒட்டி தனது ஜனநாயக கடமையாற்ற டி கொசப்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்றுள்ளார். வாக்காளர்கள் வரிசையில் நின்ற பொழுது திடீரென கனிமொழியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. மது போதையில் இருந்த நபர் ஒருவர் கத்தியால் அவரது கழுத்தில் குத்த முயன்றார். சுதாரித்துக் கொண்ட கனிமொழி விலகிக் கொள்ள கழுத்தில் ஆழமான கீறல் விழுந்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு வாக்குச்சாவடி மையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கத்தியால் குத்தி பெண்ணை கொலை செய்ய முயன்றது யார், என்ன காரணம் என்பது குறித்து காவலர் விசாரணையை தொடங்கினர். கனிமொழிக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் கணவர் உயிரிழந்து விட்டார். அதன்பின் கொசப்பாளையத்தைச் சேர்ந்த 52 வயதான ஏழுமலையுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. ஆம், அந்த ஏழுமலைதான் தற்பொழுது கனிமொழியை கொல்ல துணிந்தவர். கணவன் மனைவி போல இருவரும் வாழ்ந்து வந்த சமயம் ஏழுமலையின் நடவடிக்கை மிகவும் மோசமாக இருந்ததாக தெரிகிறது. மேலும் அவர் இரட்டை கொலை வழக்கிலும் தொடர்புடையவர். இதனால் ஏழுமலையை விட்டு பிரிந்த கனிமொழி தனது குழந்தைகளுடன் வேறு பகுதியில் தனியாக வசித்து வந்தார். ஏழுமலையும் கனிமொழியை பிரிந்து இரண்டாவதாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் ஓட்டு போடுவதற்காக கொசப்பாளையம் வாக்குச்சாவடிக்கு வந்த கனிமொழியை பார்த்து ஏழுமலை ஆத்திரமடைந்தார். மதுபோதையில் இருந்தவர் கையில் கத்தியை எடுத்து கனிமொழியை கொலை செய்ய முயன்றுள்ளார். பெரிய சம்பவம். போலீசார் தடுத்து நிறுத்த ஏழுமலையை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கத்தி கீறல் விழுந்து காயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பட்டப்பகலில் வாக்குச்சாவடி மையத்தில் அரங்கேறிய பகீர் கொலை சம்பவம் விக்கிரவாண்டி தொகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.